ஓகே, இன்னைக்கு 10வது நாள் தினம் ஒரு திருக்குறள்ல இருக்கும். 9வது நாள் தினம் ஒரு திருக்குறள்லயும் நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் பார்த்துருந்தோம். திருக்குறள் இல்லாம திருக்குறளோட அதர் ஃபேக்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சில இது வரைக்கும் கேட்டதும் இனிமேல் கேட்கக்கூடியதாக கருதப்படும் கேள்விகளும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 10வது நாள் தினம் ஒரு திருக்குறள்லயும் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். இத நேத்து நடந்த, அதாவது 9ஆம் தேதி நவம்பர் மாதம் நடந்த பிசி தேர்வுலயும் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் பனை, மூங்கில். 2 பழம் அப்படின்னு சொல்லிட்டு போன 9வது நாள் தினம் ஒரு திருக்குறள் சொன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. 14,000 சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறள்ல 14,000 சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 42,194 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 247 தமிழ் எழுத்துக்கள்ல 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை, யூஸ் பண்ணல. திருக்குறள்ல 37 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களை யூஸ் பண்ணல. இடம்பெறாத ஒரே எண் 9 என்ற எண் வந்து எந்த ஒரு திருக்குறளையும் இடம்பெறவில்லை. அதே மாதிரி 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில் இடம்பெற்றுள்ளது. 70 கோடினே சொல்லிட்டு ஒரே ஒரு குறள்ல வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? இப்ப உங்களுக்கான கேள்வி நான் என்ன கேட்டிருந்தேன், திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 பழங்கள், அதை மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ. வணக்கம். நெக்ஸ்ட் லெவல் அகாடமி ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் வந்து சேல் பண்ணுறோம். ஜஸ்ட் 30 rupees தான். யாருக்கு வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.